ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சஹர் டு இஃப்தார் விலாக் பார்க்கலாமா? சஹருக்கு சப்பாத்தி, சிக்கன் கிரேவி, அதுக்கப்புறம் முட்டை பொடி மாசி இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டுட்டு நோம்பு வச்சாச்சு. என் சின்ன பையனுக்கு 3 மணி அலாரம் அடிச்சா போனும், டக்குன்னு எழுந்துப்பான். ஃபஜர் நமஸ்க்கு கரெக்டா அவங்க தாத்தா கூட போயிட்டு வந்துருவான். அவன் கிளம்புனருமே நாங்களுமே தொழுட்டு குரான்லாம் ஓடிட்டு படுத்துருவோம். அண்ட் வீட்டுக்கு பக்கத்துலயே பையனா இந்த வாட்டர் மெலன் விட்டுட்டு வந்திருந்தாங்க. ஸோ மொஹபத் கா ஷர்பத் செய்யலான்னு பார்த்தோம். பாத்தீங்கன்னா டைமே இல்ல. அதனால பாத்தீங்கன்னா ரோஸ் மில்க் செஞ்சுட்டு ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வச்சாச்சு. இன்னைக்கு இஃப்தாருக்கு மசூடிக்கு தண்டு அனுப்பியதுக்கு மிளகா பஜ்ஜி, வாழைக்காய் பஜ்ஜி தான் செஞ்சிருந்தோம். செஞ்சதுமே பேக் பண்ணி அப்பா கிட்ட தந்து அப்பா மசூடி கேட்டுன்னு போயிடுவாரு. பக்கத்துல இருக்க நேபர்ஸ் எல்லாம் தரத்துக்காக நோம்பு கஞ்சி கொஞ்சம் பெரிய கேட்டுல வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தோம். சோ அப்பா வாங்கிட்டு வந்ததுமே எல்லாருமே போட்டு தண்டாச்சு. இன்லாஸ் வீட்ல இருக்கும்போது ஜயன் குட்டி டாய்ஸ் வேணுமே கேக்குறான்னு சொல்லி அடம் பிடிக்கிறானே வாங்கி தருவோம். பட் இங்க வந்துமே பாத்தீங்கன்னா அதேதான் அடம் பிடிச்சிட்டே இருக்கான். இன்னைக்கு நோம்பு திறக்க மாடி மேல போலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாடியில போய் எல்லாமே அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருந்தோம். மாடி மேல போய் நோம்பு தொண்டர் பண்ணினா ரொம்பவே நல்லா இருந்தது. அங்கேயே பண்ண தொழுதும் முடிச்சிட்டோம். இந்த வருஷம் ரமலான் மரத்துடைய நான் போற லாஸ்ட் சஹர் அண்ட் இஃப்தார் விலாக் இது. என்னோட வீடியோஸ் பிடிச்சினா மறக்காம அஃப்ராஸ் லைஃப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் ஷவர்மா செய்யலாமா? Rhythm that mirrors the ocean's ebb and flow. The sound of distant gulls and the rolling tide add layers to the tranquil sense tape of this coastal escape. Guide you into an untouched paradise where stress is all. இன்னைக்கு வீட்லயே கோல்டன் ஃபேஷியல் பண்ணலாமா?